தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் எடிட்டர் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 20x4 எல்சிடி டிஸ்பிளேக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 20x4 எல்சிடி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ நம்ம வந்து இந்த 20x4 எல்சிடி டிஸ்பிளே வந்து நீங்கள் வந்து வெளியே இருந்தால் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, இப்போ வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி அதை லைப்ரரி இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், பிக் ஃப்ரம் லைப்ரரிஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எல்சிடி அப்படின்னு டைப் பண்ணிட்டு 20x4 அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இங்கே வந்து ஷோ ஆகும் ஆல்ஃபா நியூமெரிக் டிஸ்பிளே 20x4 ஆல்ஃபா நியூமெரிக் டிஸ்பிளே. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆயிரும். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கனால இங்கே வந்து ஆட் ஆகலை. ஓகே, இப்போ வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நீங்கள் 8 பிட் எல்சிடி டிஸ்பிளே எப்படி கனெக்ட் பண்ணுறீங்களோ சேம் அதே கான்ஃபிகரேஷன் தான், வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஓகே, கோடிங்கில் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா தேர்ட் ரோவும் ஃபோர்த் ரோவும் நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வந்து கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோடிங் பாருங்கள். இப்போ அந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் pic.h. ஓகே, பிக்கான லைப்ரரி வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz. அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், 4 MHz வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்து RS RWEN. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், 3 பின்ஸ் வந்து நான் வந்து எல்சிடிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் டிஸ்பிளே கிளியர் பண்ண போகிறேன்னா இல்லை ஃபஸ்ட் காலமில் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கமாண்ட் சென்ட் பண்ணுறதுக்காக எல்சிடி கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன். அப்போ எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வெல்கம் ஹாய் ஹவார் இந்த டேட்டாஸ்லாம் பிரிண்ட் பண்ணோம்னா அதுக்காக எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்து எல்சிடி நீட்டில் வந்து நான் என்ன பண்ணுவேன், 4 பிட் எல்சிடி வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படிங்க நான் 20x4 டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறேன். அதிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 4 பிட் எல்சிடி மோடு வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்காக நான் 4 பிட் எல்சிடி யூஸ் பண்ண போகிறேன். அப்படிங்கிறதுக்காக 0x02 0x2C அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே கான்ஸ்டன்ட் சைன்டிக் கேர். அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு அரே வந்து யூஸ் பண்ணுங்க. அந்த அரேயில் என்ன பண்ணுங்க, ஆஃப் அப்படின்னு போட்டு ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அரேயோட வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இவ்வளோ பர்டிகுலர் டேட்டாஸ் மட்டும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அரேயில் வந்து வேல்யூஸ் நான் எதுவும் தரலாமா என்ன பண்ணலாம், நம்மளால் வந்து 50 டேட்டா கூட நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ அதுக்காக ஆஃப் அப்படின்னு போட்டு அந்த டேட்டா என்ன பண்ணுங்க ஃபாரில் போச்சு 1 by 1 கெட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனில் டி அப்படின்னு நான் போட்டு என்ன பண்ணுங்க, டி போட்டு வந்து இன்சிலாக எல்லா பின்னையுமே லோ பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எல்சிடி எப்போ ஹை பண்ணணும் எப்போ லோ பண்ணணும் நான் தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து எல்சிடி யூனிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 4 பிட் எல்சிடி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இனிட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 வந்து என்ன பண்ணியிருக்கேன், 20x4 எல்சிடி இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு நான் ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஜிங்கிற வேரியபிள் வச்சு என்ன பண்ணியிருக்கேன், ஃபார்லுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி டேட்டா வந்து 1 by 1 ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் 20x4 தானே யூஸ் பண்ணுறீங்க, ஏன் ஒவ்வொரு காலமாக ரைட் பண்ணலாம்னு கேட்கலாம். அப்போ ஒவ்வொரு காலமாக ரைட் பண்ணேன்னா கொஞ்சம் எழுத்து வந்து பார்க்க நல்லா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுங்க 20x4 எல்சிடி இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒயில் ஆஃப் 1ல் எல்சிடி கமாண்ட் 0x80 ஃபஸ்ட் காலமுக்கு என்ன பண்ணியிருக்கேன் 20x4 எல்சிடி டிஸ்பிளேன்னு பிரிண்ட் பண்ணேன். C0ல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் PIC16F877A. அதே மாதிரி 19.4 அப்படின்னா தேர்ட் காலம். அப்போ தேர்ட் காலமில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ராஜெக்ட் பேக்கர். அதே மாதிரி லாஸ்ட் காலம் 4th காலமில் என்ன பண்ணியிருக்கேன் D4 அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணோம். அப்போ கம்ப்ளீட்டட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுங்க ஸ்டார்டிங் டிஜிட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சென்டரில் பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், D4லேருந்து ஒவ்வொரு காலமாக கால்குலேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் அது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணேன், கோடிங் வந்து கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ கோடிங் வந்து கம்பைல் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கம்பைலிங் வந்து பில்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து கோடிங்கை ப்ளே பண்ணுறேன் பாருங்க. PIC16F 20x4 எல்சிடி இன்டர்ஃபேஸ் PIC16F877A. இது என்ன பண்ணிக்குது, ஆட்டோமேட்டிக்காகவே தேர்ட் ரோவில் வந்து பிரிண்ட் பண்ணிக்குது. ஓகே, ஆனால் நமக்கான 20x4 வந்து மேலே கரெக்டாக வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20x4 எல்சிடி டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ் PIC16F877A ப்ராஜெக்ட் பேக்கர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருதா. அப்போ நமக்கு என்ன, அது 20x4ல் நம்ம 4 ரோவுமே என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.